தீராத பிரச்சனையாக 75 வருடங்கள் கடந்து இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு 30 வருட கால ஒரு அரசியல் போராட்டம், அதன் பின்பு ஒரு 30 வருட காலம் மிகப்பெரிய ஒரு ஆயுத ரீதியிலே என்னுடைய இனத்தை விடுதலை அடைவதற்கான போராட்டம். அது 2009 மௌனிக்கப்பட்டதன் பின்பு இன்று 15 வருடங்களாக எந்தவித தீர்வுமின்றி இன்று எங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே கடந்த கால அரசாங்கங்கள், வந்த ஜனாதிபதிகள் எல்லாமே எங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவே பொய் வாக்குறுதிகளை வழங்கி எங்களுடைய வாக்குகளை எடுத்து ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள். எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதாக கூறியிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை. இன்றும் கூட யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு சொன்ன செய்தி, இங்கே ஒரு பயங்கரவாத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று கூறியே எங்களுடைய அந்த இன விடுதலை போராட்டங்கள். ஆனால் இன்று யுத்தம் முடிவடைந்து விட்டது. யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகியும் கூட என்று எங்களுக்கான எந்த ஒரு தீர்வுமே இந்த அரசாங்கத்தால் முன்வைக்கப்படவில்லை. அதாவது இலங்கையிலே இருக்கின்ற மாகாண சபை கூட, மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை கூட இங்கே தருவதற்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை. ஆனால் சர்வதேசத்துக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேர்தல்கள் வரும்போதும் ஒவ்வொரு வாக்குறுதியை கொடுப்பார்கள். 13+ என்பார்கள், சமஸ்தி தீர்வை ஆராய்வோம் என்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக எங்களுடைய ஏமாற்றப்பட்டுக் கொண்டே வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த முறை தொடர்ந்து ஏமாற தயாரில்லை. நாங்கள் யுத்தம் முடிந்த 15 வருடங்கள் ஆகிவிட்டது. எங்களுடைய மக்கள் சிதறி போயிருக்கின்றார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு பின்னாலேயும் குழுக்களாகவும் அமைப்புகளாகவும் இப்படியே சிதறுண்டு காணப்படுகின்றார்கள். ஆகவே இவர்களை ஒருங்கமைத்து நாங்கள் ஒரு தேசமாக திரள வேண்டிய ஒரு கட்டாயத்தின் நிர்பந்தத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தேர்தலிலே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் களமிறக்கி இருக்கின்றோம். அதனுடைய நோக்கம், நாங்கள் ஒரு சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நாங்கள் ஒரு தேசமாக திரண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை, இங்கு தீரா பிரச்சனையாக இந்த இலங்கை தீவிலே காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மக்கள், நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் கூற வேண்டும். அதே போன்று சிங்கள பேரினவாத இந்த அரசுக்கும் நாங்கள் ஒரு செய்தியை கூற வேண்டும். வரப்போகின்ற ஜனாதிபதியை கூட நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நாங்கள் எங்களுடைய பிரச்சனையினர் தீர்க்கப்படவில்லை என்ற செய்தியை பெரு வாக்கு ரீதியாக, அந்த வாக்கு பலத்தினூடாக ஒரு ஜனநாயக ரீதியிலே நாங்கள் காட்ட வேண்டும். இதற்காக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து எங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் என கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.